ஓ வேகம் மாறுதே என் கர்த்தரே நீராவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் மாறுதே என் கர்த்தரே நீராவல் பெருகுதே. அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே, பறந்து செல்வோமே. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. பறந்து செல்லக்கூடிய நாள் வந்து விட்டது. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளுங்கள். அதிகாலையிலே சுத்திகரியுங்கள். அவருடைய இரத்தத்தினால் அபிஷேகத்தினால் வசனத்தினால் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கள். போப்பாண்டவரான உடை அணிந்தாலும் சரி, நாட்டையர் பிஷப் உடை அணிந்தாலும் சரி, பாஸ்டர் உடை அணிந்தாலும் சரி, ஒரு பரிசுத்தமான அபிஷேகம் பெற்றவர் தனி ஜீவிதத்தில், தனியான ஜீவிதத்தில் உள்ள பரிசுத்தம் எப்படி என்று தான் அதன் மூலமாகத்தான் கர்த்தர் கிரியை செய்வார். அவரை கொண்டு சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும், இல்லைன்னா வராது. என்ன அங்கி போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, சட்டியில் இல்லைன்னா ஆப்பையில் வரவே செய்யாது. உள்ளான ரகசியம், உள்ளான தனியான ஜீவிதம். கண் எப்படி இருக்கிறது? செல்லு நல்லா பார்க்கிறதா? பேச்சு எப்படி இருக்கிறது? அடுத்தவங்களை பேச்சு எப்படி இருக்கிறது? இது எல்லாம் தனியான ஜீவிதத்திலே பரிசுத்தம் இருந்தால்தான் பிசாசு நம்மளை கண்டு பயப்படுவான். கடவுளுக்கு நம்மளை பார்த்தா தெரியும் எந்த பரிசுத்தத்தில் இருக்கிறான் என்று, பிசாசுக்கும் தெரியும். அதுதான் பவுல் ஒரு ஊழியக்காரர் போய் நான் பேய் ஓட்டுவேன்னு சொல்லும்போது, ஊழியக்காரர் அல்ல, அவர் அவிசுவாசி, போய் பேசாசு ஓட்டுவேன்னு சொல்லும்போது அந்த பேய் அவனுங்களை பிடிச்சி அவுரி பவுலையும் அறிவேன் சீலாவையும் அறிவேன், நீ யாருடான்னு கேட்டு அவன் துணிமணியெல்லாம் பிச்செறிஞ்சுது. பிசாசுக்கு தெரியும் உள்ளான பரிசுத்தம் எப்படின்னு. அதனால் பிரியமானவர்களே, உள்ளான சீக்ரெட் விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து சுத்திகரிப்படைஞ்சு அவருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது. வருகையிலே காணப்படுவோம், பறந்து செல்வோம், பறந்து செல்வோம். பிரியமானவர்களே, அவர்களை கொண்டுதான் தேவன் அற்புத அடையாளங்களை செய்வார். ஆமென். God bless you. Amen. God bless you.